இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணி பார்த்தம்மா, ரிங்கே போல. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ராத்திரியும் ரொம்ப நேரமா தூங்காம தான் இருந்தாரு. நானும் அவரு கூட தூங்காம தான் இருந்தேன். அவர்தான் நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரப்ப படுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் அசந்து தூங்கிட்டேம்மா. அவர் அதுக்கப்புறம் தூங்கினாரா என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. காலையில எழுந்து பார்த்தா ஆளை காணோம். அம்மா, மன வருத்தத்துல எங்கேயாவது போயிருப்பாரோன்னு பயமா இருக்குமா. நீங்க பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது. உங்களை விட்டு அவர் எங்கெங்க போறாரு? நீ பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு, கவலைப்படாம இருங்க. டேய், எல்லாம் உன்னாலதான் வந்ததுரி. நீ அவர் கூட சண்டை போட போய் இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? வீட்டோட இருந்த அவரை தேவையில்லாம பேசி எங்கேயோ போக வச்சிட்டியே. நீ பேசினத அவரை ரொம்ப காயப்படுத்திருக்க. அதான் அவரை யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியே போயிட்டாரு. என் முன்னாடியே நீ கதை போடி. இப்ப இவ்வளவு கத்தி என்ன பிரயோஜனம்? நீ கொடுக்கிற இடம் தான் இவ யாரையும் மதிக்கிறது கிடையாது. மாப்பிள்ளைங்க சுத்தமா மதிக்கிறது கிடையாது. நாங்க தட்டி கேட்டாலும் நீ அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப வாதி நீ அவளை கண்டிச்சு வைக்கல, நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. முதல்ல ஏன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என் அக்கா வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நாங்களும் இவங்களை எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்கிறது? வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணமே. பேசாம அவங்கள அவங்க புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ரேவதி, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்க? மாப்பிளைய காணும், அவரை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். இப்படி ஒரு அப்பாவே மனுஷனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பக்கத்துல எங்க கோயிலுக்கு கூட போயிருக்கலாம்ல. நானே போய் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன்.